ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5-6 பல் பூண்டு லைட்டாக தோலோடையே சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து விட்டுக்கிறேன். இது உங்களுக்கு காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்து விட்டுக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்சியில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதோட சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து இதோட பச்சை வாசனை போகணும். அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சட்னியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வருது. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை இட்லியோடு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.